மாமா இப்படி ஆயிப்போச்சு மாமா. நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் அப்படியே சொதப்பி போயிருது மாமா. ஆமா சரோஜினி, அதான் எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இனி என்ன பண்ண மாமா? நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாதா? வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம் சரோஜினி. எப்படி மாமா? என்ன பிளான் போடுறது? நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் அவ எல்லாரும் குறுக்க வந்து கெடுத்து விட்டுறியாவ. இனி என்ன பிளான் போட? சரோஜினி, நான் உன்னை ஏசுனதுக்கு எங்க அண்ணன் எங்க அம்மா ரோசா பண்ணி தான் சத்தம் போட்டாவ. ஆனா குஷ்பண்ணி பத்தியா யாசனா யாசட்டோங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாவ. ஆமா மாமா, அவளுக்கு என் மேல கோவம் இருக்குல்ல. அதேதான் சரோஜினி, எல்லாருக்கும் உன் மேல கோவம் வந்துட்டுன்னு வச்சுக்க அந்த வீட்டுல. அதுக்கு பிறகு நான் உன்னைய வெளியே போன்னு சொன்னாலும் யாருமே இந்த வீட்டுல தடுக்க மாட்டாவ. எல்லாருக்கும் கோவம் வரணும்னா நான் என்ன மாமா பண்றது? நான் பிள்ளைகளை அடிச்சாலே எல்லாருக்கும் கோவம் வந்துரும்னு நினைச்சிட்டேன். ஆனா குஷ்பண்ணிக்கு மட்டும்தான் கோவம் வந்திருக்கு. ஆமா மாமா, அது அவிய பிள்ளை இல்ல. ஆமா, அதனால அவிய மட்டும் தான் கோவப்பட்டு இருக்காவ. இதுக்கு மேல குஷ்பண்ணி மட்டும் உன்னைய விரோதியா தான் பாப்பாவ. ஏதாவது பிரச்சனை பண்ணி உன்னைய வெளியே போச்சுன்னாலும் போட்டோன்னு தான் நிப்பாவ. அதனால என்ன அவியலை பத்தி பிரச்சனை கிடையாது. எங்க அம்மைக்கு மட்டும் கோவம் வர மாதிரி நடந்துகிட்டீங்கனாலே போதும். அதுக்கு பிறகு யாருமே தடுக்க மாட்டாவ. அது எப்படி மாமா அத்தைக்கு கோவம் வர மாதிரி நடக்குது? ஏதாவது சின்ன சின்னதா பிரச்சனை பண்ணியாச்சுன்னா சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நீ விட்டுறியாவ. பெரிய பிரச்சனை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. சரோஜினி, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. இதுக்கு மேல நான் உன்னைய வீட்டை விட்டு போன்னு சொன்னேன்னு வச்சுக்க, யாருமே ஒத்துக்கிட மாட்டாவ. அப்புறம் என்னையதான் சந்தேகப்படுவா. இப்பயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிட்டு. அதனால என்ன செய்ய மாமா? நான் இங்கே தான் இருக்கேன்மா. இல்ல சரோஜினி, நான் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருக்கவே சொல்லிட்டாவன்னு வச்சுக்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என் மேலேயும் சந்தேகம் வராது, உன் மேலேயும் சந்தேகம் வராது. என்மையும் நான் சொன்னேன்னு வச்சுக்கியா, நான் தான் ஏதோ பிளான் போட்டு உன்னை துரத்துறேன்னு நினைச்சிருவாவ. அதனால என்ன நான் சொல்றதுக்கு முன்னாடி அவியலை சொல்ல வைக்கணும். என்ன செய்யணும் மாமா? அதுக்கு ஒரு நல்ல ஐடியாவை யோசிக்கணும். நீயும் யோசி, நானும் யோசிக்கும், சரியா? சரி மாமா, கொஞ்சம் சீக்கிரமா யோசிங்க. நான் இன்னைக்கு இந்த ரூமை விட்டு போயிருவேன்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருந்தேன். ஆனா திரும்பவும் வந்து இங்க நின்று உங்க கூட பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. சரி சரோஜினி, வருத்தப்படாத. அடுத்த பிளான நம்ம சூப்பரா போடுவோம். கண்டிப்பா அடுத்த பிளான்ல உங்க வீட்டுக்கு ஒண்ணு அனுப்பிடுறேன். சரி மாமா. ஒன்னும் செய்யல பத்ராலி, சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். என்னக்கா ஏதோ யோசிச்சிட்டு இருந்தாப்ல இருக்கு? ஏதும் பிரச்சனையா? அதை ஏன் கேட்க பத்ராலி? சின்னவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து ஏதாவது சின்ன சின்னதா பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாவ. இன்னைக்குமா என்னாச்சுக்கா? மறுபடியும் தானி வீட்டுக்கு போனான்ட்டாளோ? அதுல பத்ராலி, மூத்தையும் பிள்ளையில ரெண்டு இருக்குல்ல, அந்த பிள்ளையில சண்டை போட்டுட்டு விளையாண்டுட்டு கிடந்திருக்கும் போலுக்க. இவன் இளையன் பொண்டாட்டி பார்த்துட்டு எவ்வளவு சண்டை போடுறாங்கன்னு சொல்லியிருக்கா. அது கேட்காம சண்டை போட்டு இருந்தவனே
குசுப்பு ரோசாவும் இது வரைக்கும் அந்த மாதிரி பேசினே கிடையாது. இவதான் கொஞ்சம் வாய் துடுக்க பேசிரியா என்ன யாரையும் புரிஞ்சுக்கிடல. ஏக்கா இவ இப்ப வந்தவக்கா, அதனால மனசுல இருக்கத வெளிப்படையா கொட்டி தீர்த்துறியா. ரோசாவும் குசுப்பு ரொம்ப வருஷமா அவங்க கூடயே இருக்காவ. அபிய மனசுக்குள்ள என்ன இருக்கு நம்மளுக்கு என்ன தெரியவா போகுது. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும்க்கா. ஏன் மர்மோட பாருங்க, தனியா வீடு பார்த்துட்டு போங்கடின்னு சொன்னா போவதான் செய்வாளுவே. நானும் உங்க மேல ஒன்னா இருக்கட்டோன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு பிச்சிட்டு போறாளுவோ தெரியல. அதே மாதிரி குசுப்புக்கும் ரோசாக்கும் கூட ஆசை இருக்கும்க்கா. நீங்க கேட்டு பாருங்க. அப்படிலாம் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல பத்ராளி. ஆனா இப்ப வந்து இந்த சாரோஜனிக்கு தான் எங்களோட பத்தி புரிஞ்சுக்கிட முடியல. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிரும். சரிக்கா, கொஞ்ச நாள் போனா சரியாயிரும். அந்த குசுப்புக்கு எப்பயோ பகச்சல் எடுக்க ஆரம்பிச்சிட்டு அவ என்கிட்டயே சொன்னா தனியா போறேன்னு. இவே என்ன அவளை நம்பிக்கிட்டு இருக்காவ. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு அது விஷம் சரியான விஷம்னு தெரியல. முட்டட்டும் மாவட்டம் நல்லா ஒரு நாள் எல்லாம் வெடிச்சு செதறதான் போகுது. கனவு கோட்டையை விட்டு இந்த பொம்பளை கெட்டிக்கிட்டே இருக்கட்டும். அது கனவாதான் போகுது. கூடிய சீக்கிரம் குடும்பத்தை பிரிச்சு சொத்து எல்லாத்தையும் நான் ஆட்டை போடி. ஏவ எல்லாம் ஒன்னால இப்ப நாசமா போச்சு. எதுக்கு போய் சண்டை போட்டா? இதுக்கு மேல போய் ரூபாயே கேட்க முடியாது. நான் தான் சண்டை போட்டனோ? நீனா என்னை முதல்ல அடிச்சா? நானே அடிச்சேன். நீனா என்னை அடிச்சா? நீ நம்ம அடிச்சா? நீ நம்ம என் முடிய பிடிச்சு இழுத்தா. விடு விடுன்னு சொல்லி கேட்டியா? நீனா என்னை எட்டிட்டு மிதிச்சா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீனா. ஏவ சத்தியா உன்ட்ட உனக்கு ஆக்கணும். நம்ம அம்மா நம்மள போட்டு என்ன அடி அடிப்பாளா. ஆனா சித்தி அடிச்சோன்னு எப்படி சண்டைக்கு போன பத்தியா? ஆமா பே. அம்மா மட்டும் அந்த அடி அடிக்க, சித்தி அடிச்சா மட்டும் ஏன் அம்மைக்கு அப்படி கோவம் வருது தெரியல பே. அம்மைக்கு நம்ம மேல அவ்வளவு பாசம் இருக்கு போல. சத்தியா சித்தி அடிச்சது நீ அடிச்சதோட வலி கம்மியா தான் இருந்து. அவியால ஆசாதான் அடிச்சாவ. பிறகு எதுக்கு அப்படி அழுதா? அது வந்து சித்தி திடீர்னு அடிச்சாப்ல, அதனால பயத்துல அழுக வந்துட்டு. நீ அழுததுனால தான் அம்மைக்கு கேட்டுட்டு அம்மையும் உடனே வந்து ஒரே பிரச்சனை ஆகி போச்சு. இதுக்கு மேல ரூபா கேட்டா கண்டிப்பா தர மாட்டாவ. ஆமா பேபி, என்ன செய்ய? இன்னும் ஃபங்க்ஷனுக்கு 2 நாள் தான் இருக்கு. ஆமா சோனி, ரூபாய்க்கு என்ன செய்ய? ஏவ நம்மளாலதான் வாங்க முடியல. மத்தவிய வாங்கிருப்பாப்லா தெரியலையே, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. நாங்க எங்கள 500 ரூபாய் ரெடி பண்ணோம், 1 ரூபா கூட ரெடி பண்ணல. என்னமா சொல்றியா? பிளான் போட்டதே நீங்க தானே. ஒருத்தர் கூட 500 ரூபாய் ரெடி பண்ணல. ஏல நான் ஒரு பொய்ய சொல்லி போய் கேட்டேன். இவளும் என் கூட சேர்ந்து கேட்டிருந்தா ரூபா கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா இவ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா. அஜய், நான் வேற ஒரு பிளான் சொல்லி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவ அவசரப்பட்டு கேட்டுட்டா. அந்த பிளான் சொல்லியிருந்தா கண்டிப்பா 1000 ரூபாய் கூட எங்க அம்மா தந்திருப்பா. ஆனா இப்ப அதை சொல்ல முடியாததுனால ரூபா வாங்க முடியாம போச்சு. ஏன் சொல்ல முடியாது? இப்பவே சொல்ல வேண்டியதானே? ஏல வீட்ல பெரிய சண்டை வந்துட்டல, நீ எந்தால போய் ஒளிஞ்சா? நாங்க எல்லாரும் விளையாட போயிட்டோம். என்ன சண்டை போட்டியா? ஏல நாங்க எப்பயும் வழக்கம் போல சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோமா. அந்த சண்டையில சித்தி வந்து தடுக்க வந்தாப்ல. எங்க 2 பேர்த்தையும் அடிச்சிட்டாவ. எங்களை அடிச்சதுனால எங்க அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டா. சித்திய செமையா பிடிச்சி யாசி யாசின்னு யாசிட்டா தெரியுமா? ஆமால, எங்க அம்மைக்கு எங்க மேல பாசம் அதிகம். எங்க அம்மா மட்டும் தான் எங்களை அடிக்கணும்னு நினைப்பா. வேற யார் அடிச்சாலும் எங்க அம்மைக்கு பிடிக்காது. இது நல்லா இருக்கே. இப்ப ரூபாய்க்கு என்ன பண்ண? ஏல எங்களை மட்டும் கேக்குறாளா? நீ ரூபா ரெடி பண்ணிட்டியோ? அந்த கொடுமையை ஏன் கேக்குற சோனி? என்னலாச்சி? நானும் பூமாரியும் ஒரே மாதிரி பிளான் பண்ணிட்டு போய் எங்க அப்பாட்ட ரூபா வேணும்னு கேட்டோமா. எங்க அப்பா எக்ஸாமே வரப்போது, இப்ப என்ன உனக்கு கைடு வாங்கணும்னு கேட்டுட்டாரு. அது மட்டும் இல்ல சோனி, இப்போ நீ எந்த டீச்சர் கைடு வாங்க சொன்னாவோ வீட்டு கூட்டிட்டு கொண்டு வர சொல்லிட்டாரு. அதனால பயந்துட்டு இருக்கத வச்சு படிச்சுக்கிட்டேன்ப்பா. புதுசு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வாடி வந்துட்டோம். ஐயோ, அப்படின்னா உனக்கு ரூபா கிடைக்கலையா? எனக்கும் கிடைக்கல, பூமாரிக்கும் கிடைக்கல. அருணு, நீயும் சின்ன பொண்ணு மாதிரி 500 ரூபா வாங்கிட்டீங்களா? அதான் நானும் எங்க வீட்ல எல்லாத்தையும் கேட்டு பார்த்தேன். யாருமே ரூபா தரல. சின்ன பொண்ணும் கேட்டா, அவளுக்கு யாருமே ரூபா தரல. ஏல உங்க பாட்டிட்ட கேட்கலாம்ல? நானும் சின்ன பொண்ணும் போய் பாட்டிட்ட தான் கேட்டோம். பாட்டி எங்க அம்மா ரூபா தர மாட்டேன்னு சொல்லிட்டாவே, நீங்க தாங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு 5 ரூபா 10 ரூபான்னா வாங்கிட்டு போங்க, 500 ரூபாலாம் வாங்க கூடாது, உங்களுக்கு ரூபாயோட அருமையே தெரியலன்னு சொல்லி ஏசிட்டாவே. அப்போ சின்ன பொண்ணுக்கு ரூபா கிடைக்கலையா? ஆமா, யாருக்கும் கிடைக்கல. சரி, கனிக்காவது ரூபா கிடைச்சதா? கனிக்கிட்ட பூமாரி கேட்டாலாம். கனி அம்மாயிட்ட கனி ரூபா கேட்டதுக்கு கனியை பிடிச்சி ரொம்ப யாசிட்டாலாம்.
கூடாதா? இப்படி 1 ரூபா கூட வாங்கிட்டு வரல. எப்படில gift வாங்கன்னு 2 நாள் தான் இருக்கு. சரி நாங்க தான் வாங்கல, நீங்களாவது வாங்கிருக்கலாம்ல. நீங்க எதுக்கு வாங்காம இருக்கீங்க? அதான் சொன்னோம்ல, எங்க அம்மைக்கும் சித்திக்கும் பயங்கர சண்டை. இனிமே ரூபா கேட்டா எங்க அம்மா கண்டிப்பா கோவப்படுவா. அதனால இதுக்கு மேல வீட்டுல ரூபாலாம் கேட்க முடியாது. அதேதான் எங்களுக்கும். எங்க அப்பாட்டலாம் 1 ரூபா கூட கேட்க முடியாது. 1 ரூபா கேட்டா கூட என்ன வாங்க போறா, எந்த சாக்லேட் வாங்குவான்னு கேட்டு நோண்டி நொங்க எடுத்துருவாங்க. ஆமாவே, எங்க வீட்லயும் கேட்டு வாங்க முடியாது. அப்ப சரி, நிச்சயத்தன்னைக்கு எல்லாரும் வெறுங்கை வீசிட்டே போய் நிப்போம். கிஃப்டே வாங்கண்டா. ஏவ நீங்க தான gift கொடுத்தா சூப்பரா இருக்கும், கெத்தா இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொசுக்குன்னு இப்படி சொன்னா என்னதான் அர்த்தம்? வேற என்னல செய்ய? ஒருத்தட்ட கூட ரூபா இல்ல. வேறவே நம்ம வெறுங்கையை தான் வீசிட்டு போய் நிக்கணும். ஏவ சத்தியா நம்ம வேற ஏதாவது ஐடியா யோசிப்போமா? என்னல ஐடியா? அருண் வீட்ல தான் நிறைய கோழி இருக்கு, ஆடு இருக்குல்ல. அதை எதையாவது ஒண்ணு பிடிச்சு கொண்டு போய் வித்துட்டோம்னா கண்டிப்பா ரூபா கிடைக்கும். அந்த ரூபாய்க்கு gift வாங்கிடலாம். ஏல, அப்புறம் எங்க பாட்டி கோழிக்கு பதிலா என்னைய பொரிச்சிருவா, பரவாயில்லையா? உருப்படியா வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிச்சு, இதெல்லாம் சரி வராது. ஏல அவ்வளவு கோழி அவ்வளவு ஆடு இருக்குல்ல, ஒண்ணே ஒண்ணு தானல. 1 2 எங்க பாட்டிக்கு மட்டும் விஷயம் தெரிய வந்தது, அவ்வளவுதான் என்னைய பொரிச்சிருவாவே. அதனால இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட் ஆகாது. வேற ஏதாவது யோசிங்க. கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஐடியாவா யோசிங்க, இல்லைன்னா இதோட விட்டுருங்க. சரோஜா, ஏல சரோஜா. என்னத்தே? ஏல உன் தங்கச்சி செஞ்சிருக்க வேலை தெரியுமா உனக்கு? இல்ல நீ தான் அவளுக்கு ஒரு பிரச்சனையா பண்ணேன்னு சொல்லி கொடுக்கறியா? நான் சொல்லி கொடுத்தேன், நான் எதுவும் சொல்லி கொடுக்கலையே. என்னத்தே ஆச்சு? மறுபடியும் அங்க எது பிரச்சனையோ? உன் தங்கச்சி இருக்க இடத்துல இனி பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்கியா அவளை, நீ உங்க அம்மையும் சேர்ந்து. ஏத்தே, நாங்க ஒண்ணு சொல்லி கொடுக்கலத்தே. என்னத்தே ஆச்சு? என்ன ஆச்சா? சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம ராம பிள்ளையில பிடிச்சு அடிச்சிருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா அடிப்பாவா? நான் என் பேரன் பேத்திய கூட ஒரு அடி அடிச்சிருவேன். ஆனா பெரியத்தா வீட்ல ஒரு பிள்ளையில நான் கை நீட்டி அடிச்சது கிடையாது. இத்தனைக்கும் நான் பாட்டிக்காரி தான். ஆனா நானே அந்த பிள்ளையில கை நீட்டினது கிடையாது. உன் தங்கச்சி நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டா பெரிய மகாராணி ஆயிட்டோன்னு நினைப்போ. என்னத்தே ஆச்சு? என்ன ஆச்சு? அந்த பிள்ளையில பிடிச்சு அடிச்சிருக்கா. குசுப்பு உடனே சண்டைக்கு போயிருக்கா. ஐயோ, பிறகு அவ சும்மா விடுவாளோ? பெத்தவ மத்தவ அடிக்கிறத பார்த்துட்டு இருப்பாளோ? ஏதோ உன் தங்கச்சி கைய உடைக்காம விட்டுருக்காளேன்னு சந்தோஷப்படு. ஏத்தே, எதுக்கு இப்படி பேசுறீங்க? நீங்களே சொல்லி கொடுத்துறீ போலயே. பிறகு உன் தங்கச்சி செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல வரியா? நானா இருந்திருந்தா கைய உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிருப்பேன். அக்காவா இருக்க போய் புலம்பிட்டு உட்கார்ந்திருக்காவ பாம்போல. நீ எதுக்குல உன் தங்கச்சி அங்கே கட்டி கொடுத்தா? இந்த மாதிரி சண்டையை இழுத்து விடுறதுக்கு ஒத்துமையா இருக்க வீட்ல? இந்த வீட்ல உன் தங்கச்சி இருக்க வரைக்கும் புழு மாதிரி கிடந்தா. அந்த வீட்டுக்கு போன நேரத்துல இருந்து என்ன பேச்சு பேசியாலும் தெரியுமா உன் தங்கச்சி? என்ன அவளுக்கு கொம்பா முளைச்சிட்டு அதுக்குள்ள ஒருத்தரையும் கண்ணுல காண விட மாட்டேங்காளாம். அந்த பிள்ளை சின்ன பிள்ளைல அதுக்குள்ள ஏதோ அடிபடி சண்டை போட்டுருக்கோம் போல. அதுக்கு பெரியவா இவ விலக்கி விட்டுருக்கணும். இல்ல அவ அம்மகாரி குத்துக்கள் மாதிரி அந்த வீட்ல தான் இருக்கா, அவகிட்ட சொல்லியிருக்கணும். ரெண்டும் செய்யாம இவ பிடிச்சு பச்சை பிள்ளைல அடிச்சாளாம். உன் தங்கச்சி கையை அவ உடைக்காம விட்டுருக்கா பாரு, அவளதான் சொல்லணும். விட்டா நீங்களே போய் என் தங்கச்சி கையை ஓடின்னு சொல்லிட்டு வந்துருவிய. இப்படிப்பட்டவளெல்லாம் சொல்லிதான் கொடுக்கணும். நீ உன் தங்கச்சி செஞ்சது நியாயம் மாதிரி பேசிட்டு இருக்கிய என்ன? புருஷனை ஏத்து பேசிட்டு இருக்காளா உன் தங்கச்சி? அப்படி என்ன வரதுக்குள்ள அவளுக்கு திமிரு? ஆனந்த பையன் மாதிரி தங்கமான பிள்ளை யாரும் கிடையாது. அவனையே இப்படி தூக்கி அட பார்க்காம ஒரு மாதிரி பட்டவன் கிடைச்சிருந்தா அவ்வளவுதான் உன் தங்கச்சி. என்ன பேச்சு பேசியிருக்கா தெரியுமாவா? பெரியவிய சின்னவியன்னு இல்லாம வயசு வித்தியாசம் இல்லாம பேசியிருக்கா. யார பேசினாலா? புருஷனை பேசியிருக்கா, குசுபுவை பேசியிருக்கா, அக்காவை பேசியிருக்கா, எல்லாரையும் பேசியிருக்கா உன் தங்கச்சி. அப்படியே பேசுன? இப்பயே போய்